ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். எங்கெல்லாம் ராமாயணம் பாராயணம் செய்யப்படுகிறதோ அங்கு நானும் ஒருவனாய் அமர்ந்து அதை கேட்பேன் என்பது அனுமரே அவர் வாயால் உரைத்த வாக்கு. அதை மெய்ப்பிக்கவே கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட வாசம் கிட்டிய போதும் அது வேண்டாம் என்று உதறி இன்றும் நம்முடன் பூமியில் சிரஞ்சீவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்பப்படுபவர் அனுமர் ஆவார். அப்படி அனுமர் ராமர் மீது கொண்டிருந்த அந்த அளவு கடந்த பக்தியை உணர்த்தும் வகையில் கூறப்பட்ட ராமாயண கிளை கதை ஒன்றினை நாம இன்னைக்கு இந்த பகுதியில கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வனவாசம் முடித்து ராமரும் சீதையும் அயோத்தி திரும்பிய பிறகு அயோத்தியின் மன்னராய் ராமருக்கு முடி சூட்டும் விழாவும் கோலாகலமாக ஆரம்பித்தது. அதற்கு அனுமர், சுக்ரீவன், அங்கதன், விபீஷணர், குகன் என பலரும் விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர். அப்படி அந்த பட்டாபிஷேக தினத்தன்று அரியணையில் வீற்றிருந்த ராமரும் சீதையும் அவர்களுக்கு எண்ணற்ற பொருட்களை பரிசாக வழங்கினர். அதில் சீதாதேவியோ ராமருக்கு அனுமர் செய்த சேவைகளை பாராட்டும் வகையில் ஒரு விலை மதிப்பில்லாத முத்துக்களால் செய்யப்பட்ட மாலை ஒன்றை பரிசாக அளித்தாள். அனுமரும் அன்பின் மிகுதியால் தேவி கொடுத்த மாலையை மிக்க மரியாதையுடன் பெற்றும் கொண்டார். ஆனால் அப்போதே அதை வாங்கிய மாத்திரமே அந்த முத்து மாலையை அறுத்து அதில் இருந்த ஒவ்வொரு முத்தையும் பற்களால் கடித்து உடைக்கவும் ஆரம்பித்தார். அதை கண்ட அவையில் இருந்த அமைச்சர்களும் மற்றவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். சீதையும் அவ்வாறே பதறிப்போனாள். அவள், வீரரே, தாம் என்ன செய்கிறீர்? ஏன் இந்த உயர்ந்த ரக முத்துக்களை உடைக்கிறீர் என்று அனுமரிடம் கேட்க, அதற்கு அனுமரோ, அம்மையே, இந்த விலை மதிப்பில்லாத மாலை புனிதமான கைகளில் இருந்து எனக்கு கிட்டியது என் பாக்கியமே. இதை தாம் விலை மதிப்பில்லாதது என்று கூறினீர். என்னை பொறுத்தவரை ராமரின் பிரசன்னம் இருக்கும் இடமே எனக்கு விலை மதிப்பில்லாதது. அதனால்தான் தாயே, இந்த உயர்ந்த முத்துக்களில் எல்லாம் என் ராம பிரபு இருக்கிறாரா என்பதை அறியத்தான் நான் அதை உடைத்து பார்க்கிறேன். ஆனால் எந்த முத்திலும் அவர் இல்லை. அவரில்லாத பொருளையும் நான் வைத்து கொள்ளவும் மாட்டேன் என்றார். அப்பதிலை கேட்டு அனைவரும் அதிர்ந்து போயினர். சீதையும் அப்படியே அனுமரின் அந்த பக்தியின் மேல் சற்றே பொறாமை கொண்டு, சரி அனுமரே, அப்படியென்றால் உம்மை உடைத்தால் உமக்குள்ளும் ராமர் இருப்பாரா என்று கேள்வி ஒன்றை கேட்டாள். அதற்கு சற்றும் யோசிக்காத அனுமரும், ஆமாம் அன்னையே, இதோ பாரும் என்று சொல்லிக்கொண்டே அப்போதே தன் மார்பை பிளந்து தன் இதயத்தை அனைவருக்கும் காட்டினார். அது கண்டு அனைவரும் அதிர்ந்து உறைந்தனர். ஆம், அங்கே பிளந்து காண்பிக்கப்பட்ட அனுமரின் இதயத்தில் ராமரும் சீதையும் ஒன்றாய் அமர்ந்திருந்தனர். அவையே பூரித்து போனது. அனுமரின் இச்செயலை கண்ட ராமரும் பேர் ஆனந்தம் கொண்டு அப்போதே அரியணையை விட்டு இறங்கி வந்து தன் அன்பு தோழன் அனுமரை கட்டி தழுவிக்கொண்டார். இந்த நிகழ்விற்கு பின்னரே அனைவரும் அனுமர் ராமருடன் உடல் அளவில் மட்டுமன்றி மனதளவிலும் எந்த அளவிற்கு சேவை செய்துள்ளார் என்பதை புரிந்து கொண்டனர். ஆமாம், அன்றே அனைவரும் அனுமரை போன்ற ராம பக்தன் உலகில் இல்லை என்பதை அறிந்தும் கொண்டனர். ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பகுதியில ராமாயண கிளை கதை ஒன்றினை கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.